கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்து வந்த நாட்களெல்லாம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இந்த ஆண்டிலும் அவர் நிச்சயமாய் நம்மை அற்புதமாய் ஆசீர்வாதமாய் அவர் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த 25வது வருடத்தில் மீண்டும் உங்கள் சந்தோஷத்தை நேர் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் நான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். உங்களுடைய ஜெபங்களில் எங்களை நினைத்து கொள்ளுங்கள், எங்கள் ஊழியங்களை நினைத்து கொள்ளுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையில் கொட்டில்பாடு என்கிற பகுதியில் நியூ இந்தியா ஊழியங்கள், இந்த ஊழியங்களை நேசித்து நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் சபையில் எல்லா வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:30 முதல் 1 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடைபெற்று வருகிறது. தேவ பிள்ளைகள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த புதிய ஆண்டிலும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 9வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே, ஆரனுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வருஷம் தேவன் இந்த முதல் மாதத்தில் இந்த ஆரம்ப நாட்களில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு கொடுப்பேன், இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு கொடுப்பேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஏதோ ஒரு நன்மைக்காக வெகு காலம் காத்து கொண்டிருக்கிறீர்கள். பல வருடமாய் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்கள். திருமண வயதை தாண்டி போய்விட்டது. திருமண காரியங்கள் தடைபட்டு கொண்டிருக்கலாம். வேலை வாய்ப்புக்காய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். வேலை வாய்ப்புகள் தள்ளி போய் கொண்டே இருக்கலாம். கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறீர்கள். கற்பத்தின் ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் நாட்கள் போய்கொண்டே இருக்கலாம். கடனை அடைக்க வேண்டும் என்று விரும்பலாம். ஏதோ ஒரு நன்மையை சுதந்திரித்து கொள்ள காத்திருக்கிறீர்கள். கால தாமதமாகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தரப்போகிறேன். இரட்டிப்பான நன்மை உன் வாழ்க்கையிலே நான் தரப்போகிறேன். ஏதோ ஒரு நன்மைக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக என் வாழ்க்கையில் ஏதாவது நடந்துராதா, இந்த மாற்றமாவது வந்துடாதா அப்படின்னு காத்திருக்கிறீங்க. அப்படி வெகு காலம் காத்திருப்பது ஒருவேளை உங்கள் இருதயத்தை இளைக்க பண்ணி சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு தேவன் சொல்லுகிறார், நீ காத்திருந்தது ஒரு காரியத்துக்காய் நான் உனக்கு 2 நன்மையை கொடுக்க போகிறேன். ஒரு நன்மையாவது வராதா என்று காத்திருக்கிறவனுக்கு திடீரென்று ஒரு நாள் தேவன் இரட்டிப்பான நன்மை கொடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷத்தை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பார், இந்த ஆண்டு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நாட்கள் வரப்போகிறது. தேவன் அதை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், சகரியா 9:11, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். வாழ்க்கை எப்படி இருக்குது? தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டு போயிருக்கிறது. தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்ட வாழ்க்கை, குழியில் அடைபட்ட வாழ்க்கை. குழியில் எதுவுமே இல்லை, குழியில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை, ஆனால் அடைபட்டிருக்கிறது. வெளியில் வர முடியலை, முன்னேற முடியலை. ஒரு குழியில் அடைபட்டவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அங்கே தான் இருக்கணும். நாட்கள் போயிட்டே இருக்கும், மாதங்கள் போயிட்டே இருக்கும், வருஷங்கள் போயிட்டே இருக்கும். வாழ்க்கையில் எந்த உயர்வும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை, விடுதலைக்கான வழி இல்லை. கதறி இருப்பான், கத்தி இருப்பான், கூச்சரிலிட்டு இருப்பான், வெளியில் வர முடியாது. நாவு வறண்டு தாகத்தினால் தவித்திருப்பார்.
உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஒரு குழியில் அடைபட்டது போல வாழ்க்கை, வெளியிலே வர முடியல. எவ்வளவோ கத்துனேன், கதறினேன், கூச்சலிட்டேன், யார்கிட்டயோ போனேன், உதவி கேட்டேன், ஒருவரும் என்னை விடுதலை ஆக்கல. நான் என்னுடைய வாழ்க்கையிலே பட்ட பிரயாசத்திற்கு பலன் வரல. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு உயர்வும் இல்லை. ஒரு குழியிலே அடைபட்டது போல வாழ்க்கை. நான் ஓடின ஓட்டமெல்லாம் இந்த குழிக்குள்ளே நிற்குது. நான் பட்ட பிரயாசமெல்லாம் இந்த குழிக்குள்ளே நிற்குது. இந்த குழிக்குள்ளே நடக்கிறேன், நான் ஓடுகிறேன். ஆனால் வலது பக்கமும் போகலை, இடது பக்கமும் போகலை, முன்னாடியும் போகலை, பின்னாடியும் போகலை. வாழ்க்கை அப்படியே நிற்குது. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, பல வருடமாக உழைக்கிறேன், ஒரு நன்மையும் காண முடியலை. பல வருடமாக போராடிட்டு இருக்கிறேன், ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியலை. இப்படிப்பட்ட ஒரு குழியில் இருக்கக்கூடிய அனுபவம் உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குதா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரப்போகுது. குழியில் அடைபட்டிருக்கிற உன்னை என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ண போகிறார். வேறு எந்த வழியில் உனக்கு விடுதலை இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறது. உனக்காக கல்வாரி மலையிலே சிந்தப்பட்ட அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், அந்த தூய இரத்தம், அந்த மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உன்னை பரிசுத்தம் பண்ண போகிறது, உன்னை விடுதலையாக்க போகிறது. அந்த இரத்தத்தினால் உனக்கு விடுதலை உண்டாக போகிறது. அந்த பரிசுத்த இரத்தம் உன்னை தூக்கி எடுப்பதற்காக சிந்தப்பட்டிருக்கிறது. பாழும் குழியிலே, தண்ணீர் இல்லாத வெறும் குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னை தூக்கி எடுத்து உயர்த்துவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு கல்வாரி மலையில் இயேசு சிந்தின இரத்தம் வாழ்க்கையின் அத்தனை பிரயாசங்களும் தோல்வி அடைந்து எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு இக்கட்டான நிலைமையிலே சிறைப்பட்டிருக்கிற உன்னை விடுதலையாக்க சிந்தப்பட்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் உன்னை விடுதலையாக்கப் போகிறார். இயேசுவோட இரத்தத்தினால் ஒரு புதிய உடன்படிக்கையை நம்மோடு பண்ணினார். அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தம் உங்களை விடுதலையாக்கப் போகிறது. நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற இந்த நிலைமையிலிருந்து விடுதலைக்காக எத்தனையோ மனிதர்களுடைய உதவியை தேடினீர்கள், எவ்வளோ முயற்சி எடுத்தீர்கள், அத்தனையும் தோல்வி அடைந்தது. காரணம் என்ன தெரியுமா? உங்களை விடுதலை ஆக்குகிற வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு மாத்திரமே இருக்கிறது. என் அன்பு சகோதரா, இந்த இயேசு கிறிஸ்துவை நீ நம்ப வேண்டும், அவருடைய இரத்தத்தை நீ விசுவாசிக்க வேண்டும். இயேசு எனக்காகத்தான் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தான், எனக்காகத்தான் அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தினார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தம், ஒரு பாவம் அறியாத தெய்வத்தினுடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை நீ நம்ப வேண்டும். நீ நம்புவாயானால், நீ விசுவாசிப்பாயானால், அந்த இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் கிருபாதகர பலியாக இயேசுனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசியுங்கள், தேவ நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறுவீர்கள். உடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரும். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்டப்பட்ட நிலைமையில் இருக்க போகிறார்? இன்னும் எத்தனை வருடங்கள் இந்த பாழும் குழியில் என்னுடைய வாழ்க்கை நடத்த போகிறாய்? இந்த வெறுமையான அனுபவத்தோடு எத்தனை வருடம் தொடர்ந்து வாழப்போகிறாய்? இன்னும் ஏன் தாமதிக்கிறாய்? என் அன்பு சகோதரா, வா, இந்த இயேசுவண்டை வா. நீங்கள் கிறிஸ்தவங்க தான், ஆண்டவரை அறிந்தவங்க தான், ஆனால் வாழ்க்கையில் இயேசுவோடு ஒரு தொடர்பு இல்லை, இயேசுவுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. என் அன்பு சகோதரா, இயேசு உன்னோடு பேசுகிறார். வாலிப மகளே, என் அன்பு சகோதரி, உன்னோடு கூட இயேசு பேசுகிறார். உன் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம்தான், ஆனால் உனக்கும் இயேசுவுக்கும் தொடர்பு இல்லை. இயேசுவுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஜெபிக்கிறதில்லை, வேதம் வாசிக்கிறதில்லை, ஆலயத்துக்கு போகிறதில்லை, வீட்டு பக்கத்தில் ஆலயம் இருக்குது, ஆலயத்துக்கு நீ போகிறதில்லை. வாழ்க்கை எப்படி இருக்குது? குழியிலே அடைபட்டது போல இருக்குது. குழியிலே அடைபட்டது போல இருக்கிறது.
திருமண வயது தாண்டி போகிறது. வேலை தேடி அலைந்து அலைந்து வேலை இல்லை. கற்பத்தின் கனிக்காய் அழுது அழுது நன்மை இல்லை. வாழ்க்கையிலே ஒரு அடைபட்ட நிலைமை, சிறுமைப்பட்ட நிலைமை. இளம் வயதிலே வாழ்க்கை ஒரு வேதனையினுடைய வாழ்க்கையாய் மாறி இருக்கிறது. கண்ணீரின் வாழ்க்கையை மாறி இருக்கிறது. உனக்கு ஒரு விடுதலை அவசியம். அந்த விடுதலையை இயேசுவின் இரத்தம் உனக்கு கொடுக்கும். இயேசுவின் இரத்தம் உனக்கு கொடுக்கும். உன் வாழ்க்கையில் இந்த இயேசுவுக்கு இடம் கொடு. இயேசுவுக்கு இடம் கொடு. இந்த இயேசு விட்டு தூரமாய் போகாதே. இயேசு இல்லாமல், இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றம் வர முடியும்? தயவு செய்து சிந்தித்துப்பா. வாழ்க்கை மாற்றுகிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு இருக்கிறது. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம் வீணானதல்ல. உன் சிறையிருப்பை மாற்றுவதற்கான இரத்தம், உனக்கு நன்மை உண்டாக்குகிற இரத்தம், இரட்டிப்பான நன்மை உன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற இரத்தம். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னுடைய வாழ்க்கையை இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரப்போகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, தெளிவாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சகரியா 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்கு திரும்புங்கள். தேவனிடத்தில் திரும்பு. தேவனை விட்டு தூரமாய் போன தேவ பிள்ளையே, தேவனிடத்தில் திரும்பு. இந்த நாட்களில் ஒரு தீர்மானம் பண்ணு. நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வருகிறேன். மறுபடியும் நான் ஜெபிக்க துவங்குகிறேன். மறுபடியும் வேதம் வாசிக்க துவங்குகிறேன். மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறேன் என்று வாழ்க்கையில தேவனுக்கு இடம் கொடு. வாழ்க்கையில கர்த்தருக்கு இடம் கொடுத்து திரும்பி வா. வாழ்க்கை இயேசுவுக்கு கொடு. வாழ்க்கையில் இயேசுவுக்கு இடம் கொடு. வாழ்க்கையில் அற்புதமான மாற்றம் கடந்து வரும். எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான நன்மை கடந்து வரும். இரட்டிப்பான நன்மை கடந்து வரும். பேதுருவை பாருங்கள். இரவு முழுவதும் கடலிலே பிரயாசப்பட்டு வலையை போட்டு ஒரு மீன் கூட அகப்படாமல் வேதனையோடு அமர்ந்திருக்கிறார். அவனுடைய வேதனையோடு கரையிலே அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது பாருங்கள், இயேசு அவனுடைய படகிலே இடம் கேட்கிறார். தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பேதுருடைய படகிலே இயேசு இடம் கேட்கிறார். இந்த பேதுரு தாராளமாய் இயேசுவுக்கு தன் படகில் இடத்தை கொடுக்கிறார். அவர் ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு தனக்கு இடம் கொடுத்த பேதுருவை மறந்து போகவில்லை. தன் வாழ்க்கையிலே தனக்கு இடம் கொடுத்த பேதுருவுக்கு ஒன்றும் செய்யாமல் போகல. அவனுடைய சூழ்நிலையை அறிகிறார். அவனுடைய நிலைமையை புரிந்து கொள்ளுகிறார். எவன் ஒருவன், யார் ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறாங்களோ, தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடம் கொடுக்கிறாங்களோ, தேவனுடைய காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறாங்களோ, அவங்க சூழ்நிலையை தேவன் பார்க்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் பார்க்கிறார். இந்த தேவன் அவர்களை வெறுமையாய் விடுவதே இல்லை. தேவன் அவர்களை வெறுமையாக விடவே மாட்டார். இப்போ பேதுருவிட்ட ஏசப்பா சொன்னாங்க, பேதுருவே வா, ஆழத்தில் வலையை போடு என்று அழைக்கிறார். பேதுரு சொல்கிறான், ஐயா ராத்திரி முழுசு நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். நீ சொல்லி வலையை போடுறான். ஏதுன்னு சொல்லுது, அவனுடைய வலை நிரம்பத்தக்க மீன்கள் உண்டாகிறது. அவனுடைய படகு நிரம்புது. அவன் படகு நிரம்பு, இன்னும் மீன் இருக்கு. செய்கை காட்டி பக்கத்தில் உள்ள படகை அழைத்து அதிலே மீனை நிரப்புகிறான். 2 படகு நிரம்ப மீன்களோடு கரைக்கு வருகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதம். வேதம் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு இடம் கொடு. உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு இடம் கொடு. இரட்டிப்பான நன்மை உண்டாகும். என் அன்பு சகோதரா, சகோதரி, தாயே, தகப்பனே, அன்பு வாலிப தம்பி, தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கு இடம் கொடு. எத்தனையோ முறை இயேசுவினை தேடி தேடி வந்தா, பலர் மூலமாக, ஊழியர் மூலமாய், பெற்றோர் மூலமாய், நண்பர் மூலமாய்,
அறிமுகமானவர்கள் அல்லது அறிமுகம் இல்லாதவர் மூலமா இயேசுவை தேடி தேடி வந்தார். ஏண்டவா மகனே நான் நேசிக்கிறேன், மகளே நான் நேசிக்கிறேன் என்று இயேசு தேடி தேடி வந்தாரே. நீ தள்ளி விட்டு கொண்டே இருந்தார், அசட்டை பண்ணி கொண்டிருந்தார். வாழ்க்கை எப்படி இருக்குது? உன் வாழ்க்கை குழியிலே அடைபட்டது போல் இருக்கிறதே. விடுதலை எப்படி வரும்? அவருடைய இரத்தத்தினால் வரும். அவருக்கு இடம் கொடு. உன் வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுத்துப்பா. உன் வாழ்க்கையில இயேசுவுக்கு இடத்தை கொடு. இரட்டிப்பான நன்மையை கொடுப்பா. நீ எதிர்பார்க்கிறதை விட பல மடங்கு இந்த தேவனுக்கு நன்மையை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். வேதம் சொல்லுதும், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் வெட்கப்பட்டிருக்கிறியோ, உன்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் வெட்கப்பட்டு நிற்கிறியோ, அங்கெல்லாம் இரட்டிப்பான பலனை ஆண்டவர் கொடுப்பா. தேவனுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்துப்பா. கர்த்தருக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்துப்பா. நீ வெட்கப்பட்டு தலை குனிந்து கூனி குறுகி நிற்கிற இடத்துல உன் தலையை இந்த தேவன் உயர்த்துவா. வெட்கத்துக்கு பதிலாக எந்த அளவு வெட்கப்பட்டீங்களோ அதுக்கு பதிலாக இரட்டிப்பு பலன். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். வெட்கம் என்ன கொண்டு வரும்? கவலையை கொண்டு வரும், சோகத்தை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும். அப்போ இரட்டிப்பான பலன் வரும் பொழுது இந்த கவலை, எவ்வளோ கவலைப்பட்டீங்களோ, எவ்வளோ அழுதீங்களோ, எவ்வளோ வேதனைப்பட்டீங்களோ அதுக்கு பதிலாக இரட்டிப்பான சந்தோஷம் வரும், இரட்டிப்பான மகிழ்ச்சி வரும். வெட்கம் இழப்பை கொண்டு வருது, தோல்வி நஷ்டத்தை ஏற்படுத்துது. ஆனால் இரட்டிப்பான பலன் வரும் பொழுது இழந்ததை சுதந்திரிக்கிறோம். சுதந்திரம் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுதந்திரம் உண்டாகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இரட்டிப்பான நன்மை நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல வரப்போகுது. ஒரு அருமையான தாயார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய சபைகளை கர்த்தரை ஆராதிக்க துவங்கினாங்க. அந்த குடும்பம் தேவனை அறியாத குடும்பம். அந்த குடும்பத்திலே தேவனுடைய கிருபை இல்லை, ஆண்டவர் அறியல்ல. இந்த தாய் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வீட்டில் எதிர்ப்பு, கணவன் பிள்ளைகள் எதிர்ப்பு. அவங்களுக்கு நீங்கள் ஜெபத்துக்கு போகக்கூடாது, ஆலயத்துக்கு போகக்கூடாது, ஆராதனைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகள் எதிர்க்குது, கணவன் எதிர்க்கிறா. ஆனால் இந்த அம்மா ஒழித்து மறைந்து ஆலயத்துக்கு போகிறாங்க, கர்த்தரை தேடுறாங்க. எங்கள் மகளுக்கு திருமணமாகி 9 வருடமாக குழந்தை இல்லை. 9 வருடமாக குழந்தை இல்லை. இப்போ இந்த மகள் தாயை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபம்னு போகிறதுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கு. நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ஆராதிக்க போகிறதுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி தாயாரை குத்தப்படுத்தினாள், வேதனைப்படுத்துகிறாள். அவன் வெட்கப்பட்டு நிற்கிறாங்க. நீங்கள் இயேசுன்னு போகிறீங்களே, என்ன நன்மையை கண்டீங்க அப்படி மனிதர்கள் சொல்லும்ப நம்ம வெட்கப்பட்டு போகிற மாதிரி சூழ்நிலை. நீங்கள் கர்த்தர்னு சொல்லி ஜெபம் ஆராதனை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்முடைய குறைவுகளை மனிதர்கள் சுட்டி காட்டும் பொழுது அது நம்ம வெட்கப்படும்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெட்கப்பட்ட இடத்துல, மனிதர்களுக்கு முன்பதாக நீ வெட்கப்பட்ட இடத்துல இரட்டிப்பான பலன், மகிழ்ச்சி உண்டாகும். இந்த தாயார கணவன் ஒரு பக்கத்தில் வேதனைப்படுத்துவார், பிள்ளைகள் ஒரு பக்கம் வேதனைப்படுத்தும். மனம் உடைந்த இந்த தாயார் தேவனுடைய சமூகத்தில் அழுது கொண்டே இருப்பாங்க. எசப்பா, என் வெட்கத்தை மாற்றுங்க,
நான் உங்களை அறிந்து கொண்டேன், உங்களை ஆராதிக்க வாரேன், இப்படியெல்லாம் என்ன சொல்கிறாங்க, என் வெட்கத்தை மாற்றுங்க. தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினாங்க. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் இந்த மகளை ஆசீர்வதித்தா, ரெட்டிப்பான பலனை கொடுத்தா, ரெட்ட குழந்தை ஆண்டு கொடுத்தார். ஒரு ஆண் ஒரு பெண் ரெட்ட குழந்தை அந்த மகள் பெற்றெடுத்தாள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இது எப்படி நடந்தது? எல்லாரும் பிரமிச்சாங்க. நம்ம சொன்னாங்க, என் தேவன் இதை செய்தார், நான் ஆராதிக்கிற இயேசு இதை செய்தார், நான் நம்புகிற கர்த்தர் இதை செய்ய வல்லமை உள்ள தேவன். நான் விசுவாசித்தேன். எங்கே வெட்கப்பட்டனோ இன்னைக்கு என் தலை ஆண்டு நிமிர்த்தினான். வெட்கப்பட்ட இடத்தில் என் தலை நிமிர்த்தப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில் எங்கே வெட்கப்பட்டு நிற்கியோ அந்த இடத்துல ஆண்டவர் ரெட்டிப்பான பலனை கொடுப்பா. நீங்கள் வெட்கப்பட்ட போது உண்டான வேதனையை விட ரெட்டிப்பான மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வரும். நீங்கள் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்ற அந்த நாட்களில் உங்களுக்கு இருந்த அந்த உபத்திரவம், அந்த வேதனையை பார்க்கலாம் ரெட்டிப்பான சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் தேவன் கொடுப்பா. இந்த தேவன் ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கிற தேவன். இன்றைக்கு கூட என் அன்பு சகோதரா, ஏதோ ஒரு இடத்துல வெட்கப்பட்டு நிற்கிறீங்க. வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, வாழ்கிற இடத்துல, திருமணமாகி போன இடத்துல என் அன்பு சகோதரி வெட்கப்பட்டு நிற்கிறீங்க. மனிதர்களுக்கு முன்பதாக இன்னைக்கு தலை குனிந்து கூனி குறுகி ஒரு வெட்கப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, ரெட்டிப்பான நன்மையை தருகிற தேவன் உங்களுக்கு உண்டு. உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை தருவா. இந்த இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து ஜெபிங்க. இயேசுவை நம்பி ஜெபிங்க. இடத்துல வாங்க. நீ யாராக இருந்தாலும் சரி, நீ வெட்கப்பட்ட இடத்துல உனக்கு நன்மை கொடுப்பா. இந்த இயேசுவை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. நிச்சயமாய் பலன் வரும். யோபு 42:10 சொல்லுகிறது, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே முன்பதாக இருந்ததை விட ரெட்டிப்பானதை கர்த்தர் கொடுத்தாராம். யோபுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? வேதம் சொல்லுது, செல்வ சீமான செழிப்பா கிழக்கத்திய புத்தர்களில் பெரியவனாய் இந்த யோபு இருக்கிறான். அந்த தேசத்திலே பட்டணத்திலே பெரிய மனிதன். யோபு நடந்து வந்தால் பட்டணத்தின் மூப்பர்கள் எழும்பி நின்று கை கட்டி நிற்பார்கள். வாலிபர்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். சிறு பிள்ளைகள் பயந்து ஓடும். அவ்வளவு கனமும் மரியாதையும் மேன்மை உள்ள மனிதன். மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தினுடைய திரட்சி யோபுக்கு இருக்கு. அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கு. ஆனால் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழக்கிறான். ஒரே நாளில் எல்லாவற்றையும் பறி கொடுக்கிறான். எல்லாவற்றையும் இழக்கிறான். பிள்ளைகளை இழக்கிறான், மனைவி இழக்கிறான், அவனுடைய மிருக ஜீவன்களை இழக்கிறான். அவனுடைய அத்தனை ஆஸ்தி ஐஸ்வர்யம் அழிந்து போகிறது. சரீரத்தின் பலனை இழக்கிறான். இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து தரித்திரனாகி சரீரத்தில் வியாதிப்பட்டு ஒரு ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறான். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். அவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்க, யோபு எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலையும் வாழ்க்கையிலே தேவனை விட்டு விலகவே இல்லை. கர்த்தரோடு இருந்தான், தேவனோடு இருந்தான், ஜெபிக்கிறவனாக இருந்தான். எல்லாம் சம்பூர்ணமாக இருந்தபோது யோபு தேவ சமூகத்தில் பலி செலுத்துகிறவனாக இருந்தான். இப்போவும் பலி செலுத்துகிறவனாக இருக்கிறான். எல்லாம் சம்பூர்ணமாக இருந்தபோது தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்கிறான். எல்லா ஆசீர்வாதமாக சம்பூர்ணமாக இருந்த போதும் யோபு தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறவன், இப்போ ஜெபிக்கிறவன். எந்த மாற்றம் வரல.
தேவனோடு உள்ள உறவில் மாற்றம் வரவே இல்லை, தெய்வ பயத்தில் மாற்றம் வரவே இல்லை, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில், கர்த்தருக்கு பலி செலுத்துறதுல, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுல, கர்த்தருடைய காரியத்தில் எந்த மாற்றம் வரல. சில பிள்ளை நல்ல ஜெபிப்பாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க, நல்ல பிரயாசப்படுவாங்க, சபையோடு இணைஞ்சு நிற்பாங்க, பல்வேறு காரியங்களை கர்த்தருக்காக நிற்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் பொழுது, ஒரு படி உயர்வு வரும் பொழுது அப்படியே ஜெபம் குறையும், ஊழியம் குறையும், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் குறையும். அவனுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, இரட்டிப்பான சுதந்திரத்தை பார்க்க முடியாது, இரட்டிப்பான மகிழ்ச்சி வராது. ஆனால் எந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த உயர்வு வந்தாலும், எந்த பெருக்க வந்தாலும், எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் தேவனோடு இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். சில பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கும்போது நல்ல உற்சாகமாக இருப்பாங்க. ஆனால் குறை வரும் பொழுது, ஒரு வீழ்ச்சி வரும் பொழுது, ஒரு இழப்பு வரும் பொழுது தேவ சமூகத்தில் வர மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க, ஊழியம் செய்ய மாட்டாங்க. அவன் வாழ்க்கையில் தன் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாம் இழந்து போனாலும் யோபு பாருங்க, ஒன்றும் இல்லை, இப்போ எதுவுமே இல்லை, சரீரத்தில் உயிரை தவிர வேற ஒன்றும் இல்லை, அத்தனை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில அவன் ஜெபிக்கிறான், தேடுறான், ஆண்டவருக்கு பிரியமா அவன் வாழ்கிறான். கர்த்தர் யோபின் சிநேகிதர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். 7ஆம் வசனம், யோபு 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் எலிப்பாசை நோக்கி, உண்மையிலும் 2 சிநேகிதர் மேல் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசல. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபனிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதலை செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாய் நடத்தாதிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். போங்க, அவன் உங்களுக்காக பலி செலுத்துவான், உங்களுக்காக ஜெபிப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி அனுப்புகிறான். அதே போல கர்த்தர் சொன்னது போல யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். இவன் சிறைப்பட்ட வாழ்க்கை தான், இழந்த வாழ்க்கை தான், எல்லாம் பறி கொடுத்த ஒரு நிலைமை தான். ஆனால் யோபு பாருங்க, இந்த நிலைமையிலையும் தன் சிநேகிதர்களுக்காக பலி செலுத்தி சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினான். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ இழப்பு, நெருக்கம், தரித்திரம், போராட்டம் வந்தாலும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நிலைச்சு நில்லுங்க. கர்த்தரோடு பண்ணின பிரதிஷ்டையில் உறுதியாக நில்லுங்க. கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ்கிறதுல ஜாக்கிரதையாக இருங்க. தேவனை பிரியப்படுத்துறதுல உறுதியாக இருங்க. ஜெபத்தை விடாதீங்க. தேசத்துக்கு மன்றாடுங்க. பாவத்தோடு வாழ்கிறவர்களுக்காக மன்றாடுங்க. தேவ கோபம் ஜனங்கள் மேல் வராதபடி திறப்பில் நில்லுங்க. இரட்டிப்பானதை கத்த தருவா. நீங்கள் இழந்ததை 2 மடங்கா திரும்ப தருவா. உன்னுடைய உழைத்தது அத்தனை வீணாக போயிருக்கலாம், மருத்துவமனைக்கே போயிருக்கலாம், கடனுக்கே போயிருக்கலாம், சம்பாத்தியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல, ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு இழப்பு பறி கொடுத்துருக்கலாம். நீங்கள் இழந்ததை 2 மடங்காய் அவர் திரும்ப தருகிற தேவன். நீங்கள் இழந்ததை ரெட்டிப்பாய் உங்களுக்கு திரும்ப தருகிற தேவன். ஐயோ, எல்லாவற்றையும் இழந்துட்டேனே, இத்தனை வருஷம் என்னுடைய சேமிப்பை இழந்துட்டேனே, என்னுடைய வருமானத்தை இழந்துட்டேனே, வேலை இழந்துட்டேனே, ஐயோ என்னுடைய சொத்து போச்சே, எல்லாம் போச்சே என்று அங்கலாய்க்காதீங்க. ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்கள் இழந்ததை 2 மடங்கா திரும்ப தருவார். நீங்கள் இழந்ததை 2 மடங்கா திரும்ப தருகிற தேவன். அவர் மேலுள்ள நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. ஜெபத்தில் உறுதியாக இருங்க. ஆண்டவருக்கு செய்கிற ஊழியத்தில் உறுதியாக இருங்க. அவரோடு பண்ணின பிரதிஷ்டையில் உறுதியாக இருங்க. நீங்கள் இழந்ததை 2 மடங்கா திரும்ப கொடுத்தவங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏதோ ஒரு இழப்போ, ஏதோ ஒரு தோல்வி, எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அங்கலாய்ப்பு, உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மை உனக்கு தருவேன், இரட்டிப்பான நன்மை தருவேன்.
ஏதோ ஒரு நன்மைக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் வெட்கப்பட்டு போன ஒரு நிலைமையில் இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான பலன் வரும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் பறி கொடுத்து எல்லாவற்றையும் இழந்து வெறுங்கையாக நிற்கிறீங்க. கலங்காதீங்க. நீங்கள் இழந்தது 2 மடங்காய் திரும்ப வரும். உங்கள் வாழ்க்கையில் இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் ஒரு நன்மை இல்லாமல் வேதனையோடு அமர்ந்திருக்கிறீங்களா? கலங்காதீங்க. வாழ்க்கையில் இயேசுவுக்கு இடம் கொடு. அவர் வருவார். உன் பிரயாசத்திற்கு பலன் கொடுப்பார். எவ்வளவு? ரெட்டிப்பாய் கொடுப்பார். ரெட்டிப்பான பலனை கொடுப்பார். உன் பாத்திரங்களை நிரம்பி வழியை செய்வார். உன் களஞ்சியத்தை பூர்ணமாய் நிரம்பி வழியை செய்வார். உன்னை நிரம்பி வழியை செய்வார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஏந்தி நிற்கிற உங்கள் கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றுவார். உங்கள் மூலமாய் அநேகரை நிரப்புவார். தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து பாருங்கள். ரெட்டிப்பான சுதந்திரம் உண்டாகும். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த மகிமையான வேளைக்காக நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே அப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ரெட்டிப்பான நன்மையை கொடுங்கப்பா. எங்கே வெட்கப்பட்டார்களோ அங்கே இவர்கள் தலை நிமிரட்டும். எங்கே எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாங்களோ இழந்த அத்தனையும் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். பிரயாசப்பட்டு பலன் இல்லாமல் தவிக்கிறார்களோ அந்த இடத்தில் தேவன் இவர்களுக்கென்று மிகுதியான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதி. இன்றைக்கும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இது எல்லாவற்றையும் இழந்துட்டேனே, இப்படி வெட்கப்பட்டுட்டேனே, இவ்வளோ பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லையே, நான் வெறுமையாக இருக்கிறேனே, அப்படி கலங்காதீங்க. ரெட்டிப்பான நன்மையை தருகிற தேவன் இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசுக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு பிரியமாக வாழ ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்க. ரெட்டிப்பானதை உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து